டாஸ்மாக் விவகாரத்தில் ஈடிய நல்ல கவ்வ கொடுத்து அடிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட். ஈடி இந்த விஷயத்துல எல்லா எல்லைகளையும் மீறி செயல்பட்டு இருக்கிறீங்க. 41 எஃப்ஐஆரின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரெய்டு எல்லாம் நடந்திருக்கு. இந்த 41 எஃப்ஐஆரும் 2014ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு, அதாவது நம்ம அடிமை எடப்பாடி ஆட்சியில பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள். இத வச்சுதான் நீங்க வழக்கு பதிவு செஞ்சு எல்லா எல்லையும் மீறி இருக்கிறீங்க அப்படின்னு இனிமேல் இந்த விஷயத்துல நீங்க மேற்கொண்டு விசாரணை நடத்தக்கூடாதுன்னு இடைக்கால தடை விதித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். இதை ஒட்டி சமூக வலைதளங்கள்ல ஒரு மீம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த 41 எஃப்ஐஆரும் அதிமுக காலத்தில் போடப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த வெட்ட வெளிச்சத்துல உடைச்சு போட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட். இதை ஒட்டி தொடர்ந்து இந்த டாஸ்மாக் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சு யார் அந்த தம்பி அப்படின்னு நம்ம எடப்பாடி 2 நாளா கூவிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு பதில் சொல்லுது இந்த மீம்.